ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா, போர்ச்சுனல் பிரின்சஸ் மன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு எபிசோட் புரிய வாங்க நண்பா. எபிசோட்டுக்கு போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட்டில் நடந்துச்சிங்கன்னா நம்ம இசெல்லா வந்து நம்ம ஹீரோனுக்கு கிஸ் கொடுத்து போட்டு நன்றி சொல்லி தேங்க்யூன்னு சொல்லி போட்டு மறைஞ்சி போய்த்தி இப்போ காத்தோட காத்தா. அப்போ கட் பண்ணால் இந்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் டீ பிடிச்சிக்கிட்டு காய்ச்சிட்டு இப்போ யாருன்னு பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரா டியூ கூட பட்லரோட காய்ச்சிட்டு இப்போ நம்ம ஹீரோயின். அப்போ ஷார்ட்டோட நம்ம இவர் பட்லர் சொல்லி விட்டுருவார். கமலியா மேடம் நீங்கள் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா டியூக்கு மென்ஷனில் வந்து தங்குறத பற்றி யோசித்து பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுவிட்டார். பட்லர் சிரிச்சுக்கிட்டே கேட்பார். நம்ம ஹீரோயின் அதே மாதிரியே டீயை குடிச்சிக்கிட்டு ஒன்றும் சும்மா பில்லத்தனதை மனசுக்குள்ளே வச்சுட்டு ஏங்க உங்களுக்கு இப்படி காய்க்கிறீங்க நீங்கள், நான் வந்து தங்க போறாவா கிரேஷியா எம்பேரில் தங்கினா உங்களுக்கு என்ன நடக்க போறீங்க, ஏங்க என்னைய வெளியே துறத பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு என்ன சொல்கிறா நீ கமலியா, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் செய்ய பார்க்கலண்ணா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கத்திக்கிட்டீங்க நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ அப்படி இல்லாட்டி என்ன நோக்கத்துக்காக நீங்கள் கூப்பிடுறீங்க நம்மளோட எக்ஸ்ட்ரா டியூக்ரா மென்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி வில்லத்தனமாவே பார்த்து கேட்குறான் அவனை. அப்படி கேட்டோடனே அவன் கமலியாவோட வெட்டத்துக்கு இடையே அப்படி பார்க்குறீங்க நீங்க இடையே கொலை பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்குற பார்வையை பார்த்து அவன் பாய்ந்துக்கிட்டு இருப்பான் நம்மளோட பட்லர். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா அவர் ரொம்ப பெரிய கொலகாரராம, அவர் எல்லாத்தையும் உருண்டு நடந்துக்கிட்டு வராங்க, அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், நான் வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்கண்டு கேட்கல நம்ம ஹீரோயின் கேட்குறாரு. அதெல்லாம் ரூமர், அப்படி இருந்தாலும் அவரை பார்த்தாலே அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல. நம்ம பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார் கமலியா மேடம் நீங்கள் அவரை பார்த்து தப்பாக நினைக்கிறாங்க, ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்ட அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவர் மாறிட்டார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்தாம்மா புள்ள அவர் பச்சை மண்ணுமா பச்சை குழந்தைமா அப்படின்ற மாதிரி விட்டு போட்டுட்டே நம்ம பட்லர் நம்ம எக்ஸ்ட்ரா டியூக்காக வந்து சப்போர்ட் பண்ணி காய்ச்சிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினாலாம் கேட்டுவிட்டு அப்படியா பச்சை மண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ என்னத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு திரும்பவும் கேட்குறேன் நம்ம ஹீரோயின். உங்களுக்கு எதோ என்னைய வச்சு காரியம் ஆகணும் தானே, எந்த ஒரு பிஸ்னஸிங் இல்லாமல் நான் அங்கே வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஆயிக்கு. அவர் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறேன், நான் என்னத்தை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பட்லர் பார்த்துப்புட்டு கேட்டுட்டிருக்கார். நீங்கள் அங்கே இருந்தீங்களே உங்களோட ஃபேமிலியான சொர்ஃபல் குடும்பத்துக்கிட்ட இருக்கீங்களே நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னா கமலியா மேடம் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டிருக்கார் நம்மளோட பட்லர். நானும் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை வச்சு சரியான கஷ்டப்படுத்தினாங்க, நம்ம உங்களை மதிக்காம அப்படின்ற மாதிரி இப்படின்ற மாதிரி என்னெல்லாம் விட்டு அள்ளி போகிறோம் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதை அப்படித்தான்ப்பா சரியான கஷ்டப்பட்டீங்க நான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு நிறைய கஷ்டம் தான் பட்டீங்க, என்ன இருந்தாலும் அந்த ஃபேமிலியில இருந்து நான் எப்படின்றாலும் முன்னேறணுன்றதுக்காக கடுமையாக உழைச்சி மேலே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பிட்ட போடுறாவும் சேர்ந்து ஆளுக்கால் மாற்றி மாற்றி பிட்ட போட்டுட்டிருக்காங்க. அப்போ அவன் அதை கேட்டுகிட்டே இருக்கான் நம்மளோட பட்லர். கேட்டுகிட்டே இருந்துவிட்டு பட்லர் பொங்கி எழுறார். அந்த சொர்ஃபுல் குடும்பத்தை என்ன செய்கிறேன் பாருங்க லேடி கமலியாவே கஷ்டப்படுத்திருக்காங்களா அந்த குடும்பம், என்ன பண்ணுறேன் பாரு அந்த குடும்பத்தை அப்படின்ற மாதிரி ஆள் பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கேன் நம்மளோட பட்லர். அவன் நம்ம ஹீரோயின் நம்ம ஒன்று சொன்னால் அந்த ஆள் ஒன்று புரிஞ்சிக்கிறாங்க, என்னத்தை சொல்கிறேன் நான் அந்த ஆள் என்னத்தை திங்க் பண்ணுறாங்க நினைக்கணா தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா. கட் பண்ணால் லேடி கமலியா நீங்கள் வந்துட்டீங்க நம்ம கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி நம்மளோட பட்லர் கிளம்பி வந்துடுற. நம்மளோட மெய்டான நம்மளோட டோர்மேன் வந்துட்டு கேட்டுட்டிருக்கார் கமலியா மேடம் வாங்க நம்ம கிளம்பலாம் டக்குன்னு அவளோட காத்துட்டீங்க நாங்கள் போகிறதுக்காக, இந்த பனியெல்லாம் போனதுக்காக எல்லோரும் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்காங்க, பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஃபெஸ்டிவல், வாங்க பார்க்கலான்ட்டு நம்ம டோர்மன் வந்து கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்றதுக்காக. நம்ம ஹீரோயின் ரெடியாகி நிற்கிறா. நம்ம ஹீரோயின் நானும் எத்தனை தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் வெளியில் போய் சுற்றி பார்ப்போமே அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஃபெஸ்டிவலுக்காக நம்மளும் போய் பார்ப்போம் அந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே நம்ம ஹீரோயின் கிளம்பிட்ட. ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தா அந்த கொடியெல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக அந்த ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா இடமும் ஆக்கள் அங்கே இஞ்சி எல்லா இடமும் ஃபுல்லாக ஆக்கள் வளைச்சி அந்த ஃபெஸ்டிவலுக்கு போவைக்கிலே நம்ம ஹீரோயின் ஒரு சீனோட நினைக்கி பார்த்துக்கிட்டே போகிறா. என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு சரியாக பயந்து வைத்து கீழே கிடப்பா, ரத்த வெள்ளமாக இருக்குங்க அந்த இடம் ஃபுல்லாக. நம்ம ஹீரோயின் சரியான மரண பீதி பயத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சேர்க்கல. அங்கே நம்ம டியூக் எக்ஸ்ட்ரா வருவார் வந்து நம்ம ஹீரோயினுக்கு நேராக கத்தி எடுத்து நீட்டுவார். நம்ம ஹீரோயின் கனவுல கண்டாவே என்ன விளக்கமே ஏரியா போக பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு கட் பண்ணால் நம்மளோட டியூக்கும் நம்மளோட பட்லர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டியூக்கிற பட்லர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இல்லாடி கமலியா ஃபெஸ்டிவலுக்கு போய் திரிச்சான்னு டியூக் கேட்பார். அப்போ நம்மளோட பட்லர் ஆமாம் அவர் ஃபெஸ்டிவலுக்கு தான் போய் தீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நம்மளோட பட்லரை பார்த்து நம்மளோட டியூக் சொல்லுவார் என்ன ஏங்க அவள் தனியாக ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பிட்டு அந்த டைமில் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்மளோட ஆள் சொல்லுவார் பட்லர் அப்படியே அவள் கமலியாக வந்து ரெண்டு ஆளை கூட்டிகிட்டு தான் போகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு நைட் தான் போகிறாங்க பாதுகாப்புக்கு, ரெண்டு பயங்கரமான நைட், அவங்களாம் திறமைசாலியான ஆக்கள் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எது ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி நம்ம டியூக்கு ஒரு மாதிரி சொல்லுவார். அவன் பார்க்குறேன் ரெண்டு பேர் ஜாஸ்தி இல்லையா, அப்போ அவங்க ரெண்டு பேரும் திறமையான ஆக்கள் டேக்கல இல்லை அங்கே நிறைய கூட்டமாக இருக்கீங்க அப்படின்டேக்கல, அது ஃபெஸ்டிவல் டைம் தானே சார் அங்கே கூட்டமாக இருந்தாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பட்லர் சொல்லுவார். நான் சொன்னேன் என்ன விளங்கலே உனக்கு அங்கே நிறைய கூட்டமாக இருக்கீங்கல நம்ம பட்லர், இது நல்ல நாள் ஃபெஸ்டிவல் இந்த டைம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு.
நான் அதை பற்றி கேட்கல, அவள் தனியாக போய் திரிச்சா அப்படின்ல. இந்த நல்ல நாள் நடக்கு எல்லாம் ஃபெஸ்டிவலை பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு கேட்கல, யாராச்சும் அட்டாக் பண்ணுவாங்களா கமலியா மேடத்தை அப்படின்ற மாதிரி கேட்கல. இப்போ நான் நேரடியாகவே போய் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் சேர்த்தவள அப்படின்ன மாதிரி நம்ம டியூக் அங்கேருந்து கிளம்பிடுவார், ஒன்றும் பேசாம அப்போ அவன் பார்த்துட்டிப்பான். டியூக் என்னதுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் தலையிட்டு இருக்கார். அதுவும் அந்த கமலியா மேடம் வந்து கமலிக்காக வந்த ஒரு கெஸ்ட், அந்த கெஸ்ட்டுக்காக இவர் கிளம்புறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு வாய்ப்புள்ளது பார்த்துட்டு இருப்பார். இந்த நம்ம டியூக் எப்போ இப்படியெல்லாம் மாறினார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி வாய்ப்புள்ளது பார்த்துட்டு இருப்பார். அப்படியே கட் பண்ண ஃபெஸ்டிவல் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபெமிலியா வந்து எல்லாரும் அப்படி கொண்டாடிட்டு இருக்கல. நம்ம ஆள் சொல்லுவார் டோர்மன், பாருங்க கமலியா மேடம் இங்கே சரியான கூட்டமாக இருக்கு ஏன்னா அப்படின்ன மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா, ஆமாம் நிறைய பேரை தான் இருக்கு, இந்த ஃபெஸ்டிவல் பிரம்மாண்டமாக நடக்கு போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு லேடி ஒரு ஆள் வந்து அப்படியே அவங்க 2 பேருக்கு இந்தாங்கட்டு கையில் பிடிச்சி கொடுத்துட்ருவோம். என்னென்னு பார்த்தா நம்ம டோர்மன் எடுத்து பார்த்துட்டு இப்போ அது ஃபுல்லாக விதையாக இருக்குங்க, அந்த மரத்தில் விதையாக இருக்குங்க. குளிர்காலம் பெய்து கோடைகாலம் வரவங்க எல்லாம் கோடைகாலத்தில் மரத்தை வளர்ப்போம் அப்படின்ன மாதிரி ஒரு டீம் ஒன்று கிளம்பிட்டு கம்யூனிட்டி ஒன்று பாரபுர எல்லாருக்கும் ஃப்ரீயாக விதைகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஐடியா, விதைகள்லாம் வழங்குறது இந்த பனிக்காலத்தை நீக்கிறதுக்காக அந்த விதையெல்லாம் சரியாக பயன்படுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இசெல்லாம் ஞாபகம் வந்துருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு குட் பை சின்ன இசெல்லா, அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்திப்பா. அப்படியே நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியாக வந்துட்டு இப்போ ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் எந்த கவலையும் இல்லாமல் வந்துட்டு செக்கில் திட்டிருந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் நடந்த மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு அட்டாக் ஒன்று எங்கேருந்து வந்துக்கிட்டே ஏரியா நம்ம ஹீரோயின்ற காதில் வந்து உள்ளும் பட்டாரண்டு நம்ம ஹீரோயின் சரியாக பயந்து வைத்துருவா. என்ன இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா யாரோ நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம ஆர்சியன் தான் ஞாபகம் வந்துருச்சு. ஆர்சியன் நம்ம ஹீரோயினுக்கு அந்த டிவைன் பிஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்திப்பான், டிவைன் ப்ரொடெக்ஷன் அதான் நம்ம ஹீரோனை காப்பாற்றிருக்கீங்க. அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோனுக்கு ஆர்சியன் ஞாபகம் வந்துப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொடெக்ஷன் காப்பாற்றிருக்கீங்க. யார் நம்மளை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீப்பா. உடனே அந்த இடம் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருக்கீங்க. என்ன நடக்கு இங்கே, கமலியா மேடத்தை யார் அட்டாக் பண்ண, நீ அங்கே போய் நீ இங்கே சைட்டில் ஏறி பாதுகாப்பாரி, கமலியா மேடத்தை எப்படினாலும் இங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், வாங்க மேடம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் பாதுகாப்பான இடத்துக்கு அப்படின்ற மாதிரி டோர்மன் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு நம்ம ஹீரோனை எப்படினாலும் காப்பாற்றி ஏற்றணுன்றதுல டோர்மன் பாதுகாப்பாக நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறது. நம்ம ஹீரோனை டோர்மன் கூட்டிகிட்டு போவைக்கலையே திட்டிருந்த மாதிரி எங்கேருந்து மின்னல் வாரத்தில் ஒரு அட்டாக் ஒன்று வரும், நம்ம நைட் ஒருத்தன் தடுத்துருவாங்க. அந்த அட்டாக்கை தடுத்தோடனே நம்ம ஹீரோனை பற்றி சொல்லுவாங்க, கமலியா மேடம் நீங்கள் இங்கே நிஜத்தை டக்குனே கிளம்புங்க, வேற எங்கேயாச்சும் கிளம்பி போங்க பாதுகாப்பான இடத்துக்கு அப்படின்ற மாதிரி அவனை சொல்லி கூட்டிகிட்டு போவான் நம்ம ஹீரோனை பாதுகாப்பாக. ஏன்டா இங்கே நிறைய ஆட்கள் இருக்குது, க்ரௌடு இருக்கிறதில்ல, எங்கேருந்து எடுத்து அட்டாக் வருன்னு ஒன்றும் பழங்குது இல்லை, நம்ம யாரும் இல்லாத இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகணும். இந்த எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாக பேசிட்டு இருக்கீங்க. அப்போ யாரும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போவாங்க, அந்த பக்கம் வாங்க கமலியா டக்குன்னு வாங்க பாஸ்ட்டாக வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய்க்கல. திடீர்னு டோர்மனுக்கு ஏதோ ஒன்று ஸ்டேக்காகவே இருக்கும். டோர்மன் சரியான பயத்தில் இதே யோசித்துப்பட்டு டோர்மன் பார்த்துருவாங்க, அந்த அட்டாக் ஏதோ வருது போல. அப்போ நம்ம ஹீரோன்ற கையை பிடிச்சி இழுத்துருவா டோர்மன். திடீர்னு நம்ம ஹீரோன்ற தலைக்கு நேரம் உள்ள செவத்தில் 3 கத்தி இறங்கு சரான்னு. அப்போ நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருவா. என்ன நடந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் சரியான பீதியில் நின்றுக்கிட்டு இருப்பான் பயத்தில். அப்போ டோர்மன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு கமலியா அப்படின்ற மாதிரி டோர்மன் பார்த்துட்டு இருப்பாங்க. தப்பிச்சைக்கிறாப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திடீர்னு மேலே பார்ப்பாங்க. மேலே 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான பேர் வந்து கூடி போட்டுக்கிட்டு சுற்றி வளைச்சிருப்பான் கமலியாவே. டோர்மன் அந்த நைட்டு ஃபுல்லாக சுற்றி வளைச்சிப்பான். அவனோட குறிக்கோள் ஒன்றே நம்ம ஹீரோனை கொல்லணும். அதுக்காகவே அவன் சுற்றி வளைச்சி நம்ம ஹீரோனை வளைச்சி அட்டாக் பண்ணிட்டு போவான். நம்ம நைட்டில் எவ்வளோ தடுத்து பார்ப்பான், ஆனால் நைட்டில் ஒன்றும் செய்யாமல் நம்ம ஹீரோனையே குறி வச்சுப்பான். நம்ம ஹீரோனுக்கு சரியான பயம் வந்துருச்சு, என்ன கடைசி அப்படியே சாவப்புறம், நம்ம இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தி ஒன்று எடுத்து இப்போ கையில் சின்ன ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன நடந்தாலும் 2ல் 1 பார்த்து பிடித்தாண்டைக்கு என்னாச்சு செய்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிடுவா. ரெடியாகவே சியோலை கூப்பிடுவா, சியோல் உன்னையால் எத்தனை பேரை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பான். நம்ம சியோலும் என்னால் முடிஞ்சாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் ரெடின்னு சென்னோடனே என் உடம்புக்குள்ளே வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம சியோலை பார்த்து சொல்லிட்டுப்பான். நம்ம ஹீரோயின் அப்போ 2 பேரும் பார்த்துட்டு கேட்கலே சுற்றி உள்ள ஆக்கள்லாம் பார்ப்பாங்க, எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்குங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு சரியான பயமாயிருங்க. கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ஹீரோயின்ற கையில் கத்தி நிச்சா அது நடுங்கிக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்ன செய்யறேன் பயத்துலேயே நம்ம ஹீரோயின் சரியாக நடுங்கிட்டு இருக்கீங்க கைகாலெலாம். அப்போ கண்ணை மூடிடுவா நம்ம ஹீரோயின், இதான் நம்மளோட கதை முடிய போறிக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருவா. கடைசியாக நான் இங்கே வந்தால் சாவ போகிறேன், என்னை ஃபெமிலியெல்லாம் விட்டு ஓல தூரத்தில் வச்சா நான் சாவ போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு எக்கச்சக்கமாக ஒரு மாதிரி சாவப்போகிற கடைசி நேரத்தில் எல்லாம் ஞாபகம் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அவங்களோட ஃபெமிலியெல்லாம் ஞாபகம் பாருங்க. சொர்வல் குடும்பம், நம்மளோட ரவி, லுட்வில் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஞாபகம் வந்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு கேட்கல, திட்டிருந்த மாதிரி ஒரு சத்தம் யாரைய வெட்டினே என்ன நடந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க. நம்மளோட டியூக் எக்ஸ்ட்ரா வந்து மாஸ் காட்டிருப்பார் அப்படின்றது தலையே நம்ம ஹீரோனை கொள்ள வந்தோன்ற தலை ஒரு பக்கம் துண்டா பறங்க. அப்போ அப்படி வேலையை பார்த்துட்டு நம்ம டியூக் எக்ஸ்ட்ரா அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு சரியான பயமாயிருங்க. என்ன நடக்கு இங்கே
இவர் இப்போ வந்தார் அப்படின்னு மாதிரி அவன்கிட்ட தலை கீழே விழுந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரியா பதறிடுவா. என்ன இது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே பாஞ்சு விழுந்து கதறிக்கிட்டு பார்த்து சரியா பயந்துருவா. அப்போ நம்ம ஹீரோயின் சரியான பயத்திலே இருந்து இப்போ பீதியில் எரிப்பா. ஏன்டா எல்லாரும் எந்த பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ பயத்திலே நின்று பார்த்துட்டு கேட்கல நம்ம எக்ஸ்ட்ரா டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார் பின்னால் அந்த பட்லர்ட்ட. நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் கையில் ஒரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துட்டு பயில வந்து பெரிய ஒளி ஒன்று வருங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல உள்ள எல்லாரும் அப்படியே திடீர்ந்த மாதிரி அட்டாக் பண்ணப்படுவாங்க. ஒரே நேரத்தில் எல்லா பக்கத்துலையும் அட்டாக் கொடுங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா எது இவன் மேஜிக் யூஸ் பண்ணுறானா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போய் இவன் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. நம்ம எக்ஸ்ட்ரா டியூக் பக்கத்தில் வர நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்த்துட்டு கையில் ஸ்வாடையும் எடுப்பார். கையில் உள்ள ஸ்வாடை பிடிச்சவும் நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருவா. அப்போ அந்த ஸ்வாடை பிடிச்சிப்பட்டு நம்ம ஹீரோனை பார்ப்போங்க. நம்ம ஹீரோயின் என்ன செய்ய போகிறார், இவர் நம்மளை கொல்ல போகிறாரே ஒரு வேலை அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு என்ன வந்துருச்சு. சீச்சி இவர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு கிட்ட வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ கையை கொண்டுட்டு வருவார் நம்ம ஹீரோனை பிடிக்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருவா. இவர் நம்மளை கொல்லத்தான் போகிறாரு. நம்ம ஹீரோயின் கண்ண மூடிடுவா. என்ன செய்யற, ஒன்றும் செஞ்சுக்கலா, இவர்கிட்ட என்ன செஞ்சுக்கல, நம்ம தப்பேங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரியான பயத்திலேயே கண்ணை மூடிட்டே இருப்பா. அப்போ திடீர்னு மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன நினைக்கிறியா, நம்ம ஹீரோன்ற கண்ணத்தை பிடிச்சிருவா. அப்போ கண்ணத்தை பிடிச்சிவிட்டு நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன நடந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துக்கல. அவர் நம்ம ஹீரோன்ற கண்ணத்தை பிடிச்சி அங்காலே இங்கே 2 பேர் அடி பார்ப்பார். பார்த்துப்பிட்டு சொல்லுவார், அங்கே பின்னால் உள்ளாள்கிட்ட உனக்கு எந்த அடியும் படலை, பரவாயில்ல எப்பா நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஆளுக்கு என்ன நடந்துக்கு, இவர் நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன் நம்மளை நினைச்சா அவர் கவலைப்பட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு சாக்கிலே இருப்பா. நம்ம ஹீரோயின் இந்த ஆள் கவலைப்படுற என்ன நினைச்சினேக்கல, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து திரும்பவும் கேட்பார், உனக்கு ஒன்றும் உள்ளே எங்கேயும் காயம்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார். நம்ம ஹீரோயின் ஒன்றும் சொல்லாமல் முழிச்சு போய் பார்த்துட்டு இப்போ அப்போ சரி ஓகேண்டா எலும்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் எக்ஸ்ட்ரா. நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன இவர் திடீர்னு நம்மளை மேலே அக்கறை காட்டுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சிங்க. அவரை வேலையை விட்டுப்பட்டு எங்கே ஓடி வந்து இப்போ நம்ம ஹீரோயின் ஆத்தம்பாடு மைண்டில் குழப்பிட்டு கேட்கல. ஒன்றும் இல்லை எலும்பு உனக்கு ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்பேன். இந்த அசாசினை பற்றியே கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் உங்களை எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியா, எப்படி என்னையை மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்து அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருப்பார். உங்களை எங்கேருந்து வந்தவன்டே ஏரியாவா, இவனோட கையை பாரு அப்படின்ற மாதிரி அவன்ற செத்து பேத்து கிடக்குறன்ற ஒருத்தன்ற கையை தூக்கி காட்டுவார் எக்ஸ்ட்ரா. நம்ம ஹீரோயின் சாக்கிலேயே பார்த்துட்டு இப்போ அதில் ஒரு கில்ட்டோட சிம்பிள் இருக்குங்க. அந்த கில்ட்டுற பேர் வந்து அசாசின் கில்ட். அந்த அசாசின் கில்ட்டுற நேமே கான். அந்த கான் கில்ட் வந்து நம்ம ஹீரோயின்ற எம்பேர்லாம் இருந்துச்சு. அந்த நம்மளோட பிரின்ஸ் இருக்கார் அவர இடத்துலாம் இருந்துச்சு அந்த கில்ட்டுன்னு சொல்லுவார் எக்ஸ்ட்ரா. நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஷாக்காயிரும். எது நம்மளோட கண்ட்ரியில் இருந்துக்கிட்டே என்னையை அட்டாக் பண்ண வந்துருச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஷாக்லேயே இருப்பா. நம்ம ஹீரோயின் ஏன் இவர் இப்படி சொல்கிற, அவளோட அசாசின்ற கையில் பார்த்தாலும் அதே சிம்பிள் இருக்கு அந்த கான் கில்ட்டு. அவள் என்ன நோக்கத்தில் என்னையை அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம ஹீரோயின் சரியான பீதியிலேயே நிற்பா. என்ன செய்கிறப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கல. நம்மளை டியூக் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவள் தான் பற்றி கவலைப்பட, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு சேஃபாக போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா திடீர்னு மாதிரி போய் இந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணிட்டான், மக்களுக்கு ஏதாச்சும் ஆகிருச்சுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கவலைப்படுவா. மக்களை நினைச்சி அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லுவார், மக்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஏன்டா அது எல்லாம் நிறைய ஆக்களத்தை இருந்துச்சிங்க அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல. அதை பற்றி நம்ம ஹீரோயின் கேட்டுச்சுக்கல. அவர் சொல்லுவார் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா அவங்க 2 பேரையும் பார்த்துக்கல. கேட்பா நம்மளோட பின்னால் இந்த பட்லர் கேட்டுட்டு இருப்பார். அவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா இவங்களை என்ன செய்கிறானோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திருந்து முழிச்சிட்டு இருப்பா. கட் பண்ணால் அங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அந்த மோதிரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மோதிரத்தை நடுவில் வச்சுப்பிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா பேசியிருக்கா. அந்த மோதிரத்தை பற்றி தெரியுமா, அந்த மோதிரம் வந்து எங்களோட ஃபேமிலியோட சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டா. இது உங்களோட ஃபேமிலியோட சிம்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கல. அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா சொல்லி விட்டுருவார், எனக்கிட்ட இருக்கின்றா இதுக்கான அர்த்தம் உனக்கே தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் கையை நீட்டுவா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் மீன் பண்ணுறது நான் வந்து உங்களோட புள்ள, நீங்கள் என் அப்பாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுவா. ஏன்டா அந்த மோதிரத்தை அவங்க நம்ம ஹீரோயின்ற அம்மா நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கொடுத்துட்டு போய் திருப்பா. அதை பற்றி தான் நம்ம ஹீரோயின் கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாளாக அந்த மோதிரத்தை பத்திரப்படுத்தி வச்சிருப்பா. அதை பார்த்து கேட்டுருவா. எக்ஸ்ட்ரா அவங்க அமைதியாக ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவா. நம்ம ஹீரோயினுக்கு தொட்டையிலேயே கத்துவா, என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கத்திவிட்டு நம்ம ஹீரோயின் சரியான கோவமாயிருவா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ, என்ன சொல்கிற மேன், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சரியான கோவத்திலே கத்திட்டு இருப்பா. நீங்கள் எப்படி எனக்கு அப்பா ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா. அதுவும் இப்படி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவரை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கியாப்பா. அவர் அதை பார்த்து கவலைப்படாமல் அந்த மோதிரத்தை பற்றி நம்ம ஹீரோயின் சொல்கிற, அந்த மோதிரம் எங்கேயாச்சும் எங்கள் அம்மா வேறு எங்கேயாச்சும் இருந்து யாராச்சும் கொடுத்திருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஒருவேளை கீழே புறக்கிருப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டியா நம்ம ஹீரோயின். அப்பா எங்கள் அம்மா அப்படி என்கிட்ட அந்த மோதிரத்தை தந்துருந்தா
அந்த மோதிரம் இந்த மாதிரி நிறைய கடையில எல்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா. அதில் இந்த மாதிரி டூப்ளிகேட் மோதிரம் எடுக்கிறேன்னா கஷ்டமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி பார்க்குற நம்ம ஹீரோயினை பார்த்துப்பட்டு அப்படி இல்லை, இது எங்களுக்கு சொந்தமான மோதிரம், இது எங்களோட ஃபேமிலி சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரா. இதுக்கு ஒரே ஒரு சின்ன சிம்பிள், இதை நான் என்னால் அன்லாக் பண்ண முடியும், எங்களோட ஃபேமிலியில் உள்ளவர்கள் அவ்வளோ பரவாயில்ல இந்த மோதிரத்தை அன்லாக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எக்ஸ்ட்ரா. என்ன அப்படி அன்லாக் பண்ணுறேன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா அந்த மோதிரத்தை போட்டுவிட்டு அந்த மேசையில் உள்ள துணிக்கு மேலே என்னவோ செய்கிறார். அவர் அந்த மேசையில் ஏதோ ஒரு துணியாட்ட ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே என்னவோ விரல வச்சு ஏதோ ஒன்று மந்திரத்தை ஒன்று போட்டோடனே அதில் சிம்பிள் வரும் எக்ஸ்ட்ரா, அவங்களோட ஃபேமிலியோட சிம்பிள் வரும். அப்போ அந்த சிம்பிளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது சிம்பிள்லாம் வந்துட்டு இவர் சொல்கிற உண்மையாயிருமோ அப்படின்னு. சேச்சே அப்படியே நான் இல்லை, எங்கேம்மா எங்கேயாச்சும் கீழே கிடந்து புறக்கிருப்பாங்க அந்த மோதிரம், அப்படியா இருக்கணும், அது புறக்கிட்டு வந்துப்பாங்க எங்கம்மா, இதெல்லாம் செல்லுபடியாவாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தட்டி கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறது தெரியாமல் சரியாக தட்டி கழிப்பா. அந்த இதுக்குள்ளே வரமாட்டா, அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க மாட்டா. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி கோமாயிட்டு சொல்லுவார், அப்படின்னு அந்த ரெட் கன் அப்படின்டுவார், அந்த சிவப்பு கலரில் கண், அப்போ அது யாரோட சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த ரெட் சிவப்பு கலர் கண் வந்து எக்ஸ்ட்ரா குடும்பத்தை சேர்ந்தது. அந்த கண் வந்து நம்ம ஹீரோனுக்கு இருக்கு, அந்த சிவப்பு கலரில் கண், அதை அவர் சொல்லி விட்டுருவார் மீன் பண்ணி. அப்போ அந்த கண் என்ன செய்ய போகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்கல, நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா, என்ன ரெட் கலர் கண் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பாவும் புரிய ஆரம்பிச்சு, ஒரு வேலை சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சரியான ஷாக்காகுது. அப்பா நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறா அப்படின்டா, இவர் தான் உண்மையிலே என்ற பயாலஜிக்கல் அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிடுவா. அப்போ டியூக்கு ஒரு மாதிரி சோகத்தில் என்னென்னு பார்த்துட்டு பருவ என்ன ரியாக்ட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி டியூக்கு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பார்த்துட்டு அந்த கண்ணை சென்னோடனே நம்ம ஹீரோயின் சரியான ஷாக்கில் ஆயிடுவா. அப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயின் அமைதியாகிடுவா, ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் என்ன செய்ய போகிறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்றும் பேச மாதிரி இருப்பா, நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேச மாதிரி இருப்பாங்க. அங்கே ரெண்டு அமைதி நிலவிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னால் ஏதோ ஒரு கோஸ்ட்டு ஒன்று இருக்கிற மாதிரி ஒன்று சேடோ ஒன்று காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பாஸ்டில் இருந்த நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஃபெமிலியும் இருந்துறியா, அதைத்தான் நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயின் கடும் கோத்துக்குள்ளாய் நம்ம சட்டையை இறுக்கி பிடிச்சிப்பிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறேன், நான் அங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு, உன்னிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்கார். அங்கே உள்ள பட்லருங்க கமலியா மேடம் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் யார் பேசுகிறதையும் கணக்கெடுக்கலை, கமலியா அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்காண்டு அங்கே நம்மளோட பட்லர் வருவார் அமைதிப்படுத்துறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயின் அவரையும் தட்டி கழிச்சு விட்ருவா, என்ன நீ என்ன சொல்ல போகிற நீ இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எழும்பிடுவா கோவத்தில் அங்கேருந்து. அவங்க ரெண்டு பேரும் சரியான அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம லேட்டாக பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போவா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னத்தை பற்றி லேட்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட பட்லர் வந்து நிறுத்த போவார் நம்ம ஹீரோயினை, கமலியா நில்லு அப்படின்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ராவும் சொல்லிக்கிட்டு இருப்பார், கொஞ்சம் நில்லு கமலியா உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளோட பட்லர் நிப்பாட்ட பார்ப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் திடீர்னு நம்ம நின்று விடும், உங்கள்கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கடும் கோவத்துலேயே அங்கால திரும்பி பார்ப்பா, என்னத்தை என்கிட்ட இருந்து கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி, கமலியா மேடம் என்ன செய்றீங்க நீங்கள் அழுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கிட்ட வருவாங்க. அதோட எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயின்ற உண்மையான பயாலஜிக்கல் அப்பான்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிய வந்துருக்கீங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயினை வந்ததுலேருந்து குறுகுறுண்டு பார்த்துட்டு இருந்திப்பார். நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சாலும் அதை கூர்ந்து கவனிக்கிட்டே இருந்திப்பார் எக்ஸ்ட்ரா. ஏன்ட்டு அவருக்கு சந்தேகம் இருந்துச்சிங்க தான் நம்மளோட பிள்ளையா இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருந்து கடைசியாக அவருக்கு சந்தேகம் உறுதியாக இருக்குங்க அந்த மோதிரத்தை பார்த்த உடனே. அடுத்த எபிசோடில் பார்க்கணும்பா, எபிசோட் விறுவிறுப்பாக போவோம். ஏன் வீடியோ லேட்டாக வந்திக்கிட்டா நான் சொன்னதை எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கு நண்பா, அதில் ஒரு கேம் பார்த்துட்டு ரெக்கார்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக ரெக்கார்டிங் பண்ணி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே பாய் காய்ஸ். சேனலுக்கு புதுசாக வந்து இந்த மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.